இன்றைய வானிலை தகவல் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 5 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக 22ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வரை கூடவே லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 23ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 22 முதல் 23ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை அளவில் இருக்க. குறிப்பு: அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது வெப்ப அழுத்தம் காரணமாக அசௌகரியம் ஏற்படலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு இடங்களில் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. 22ஆம் தேதி அன்று லட்சத்தீவு பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 25ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா மற்றும் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். வெப்பநிலை பற்றிய குறிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை மதுரை நகரம் மற்றும் மதுரை விமான நிலையத்தில் 39.6 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவு திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவள்ளூர், தருமபுரி பிடிஓ, திருச்சி மாவட்டம் துறையூர், ஈரோடு மாவட்டம் சென்னிமலை, திருச்சி மாவட்டம் துறையூர், ஈரோடு மாவட்டம் சென்னிமலை தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை தாலுகா அலுவலகம், திருப்பூர் மாவட்டம் பல்லடம், காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர், திருப்பத்தூர், தருமபுரி, நாமக்கல் மாவட்டம் மோகனூர், திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி, ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திருப்பூர் தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமடை, கரூர் மாவட்டம் அணைப்பாளையம், அமராவதி அணை, தேனி மாவட்டம் அரண்மனைப்புத்தூர், நீலகிரி மாவட்டம் கெட்டி, நீலகிரி மாவட்டம் ஹரிசன் லிமிடெட், தேனி மாவட்டம் பெரியார், திருப்பூர் மாவட்டம் காங்கேயம், கரூர் மாவட்டம் கரூர் பரமத்தி, கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி, நீலகிரி மாவட்டம் பெரியார் எஸ்டேட், நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம், ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா, நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம், சிவகங்கை மாவட்டம் பொதுப்பணித்துறை, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிஏபி, கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி, நீலகிரி மாவட்டம் கிளன்மார்க்கன்,
ஈரோடு மாவட்டம் கொடுமுடி, ஈரோடு மாவட்டம் குண்டேரிப்பள்ளம், திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு, திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணை, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம் தலா 1 செமீ பதியுள்ளது. 24 மணி நேரத்தில் வெப்பநிலை மாறுதல். திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் -2.1°C முதல் -4°C வரை கணிசமாக குறைந்துள்ளது. கன்னியாகுமரி, கரூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 1.6°C முதல் 3°C வரை இயல்பை விட அதிகம். சென்னை, கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் -1.6°C முதல் 3°C வரை இயல்பை விட குறைவு. திருவள்ளூர் மாவட்டத்தில் -3.1°C முதல் 5°C வரை இயல்பை விட குறைவு. மே இறுதியில் கனமழை எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டங்களில் கனமழை பொதுவாக வாய்ப்புள்ளது. கனமழை பருவமழை பொறுத்தவரை இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை சற்று தாமதமாக தொடங்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை கால கட்டங்களில் தமிழ்நாட்டில் இயல்பான மழை பொழிவும் பதிவாக வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி கேரளா மற்றும் கர்நாடகா வானிலை அறிக்கை. கேரளாவில் மாத இறுதியில் மீண்டும் கனமழை வெளுத்து வாங்கக்கூடும். கர்நாடகாவில் ஜூன் முதல் வாரத்தில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நிறைய பேர் பார்க்குறீங்க, அண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. உங்களுக்காக தான் 24 மணி நேரமும் போட்காஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் 13 மாவட்டங்களில் இன்று கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 km வேகத்தில் முதல் 40 km வேகத்தில் வரை கூடவே லேசான மழை முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 5 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக 22ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 km முதல் 40 km வேகத்தில் வரை கூடவே லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது.